உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, இவங்க தான் குழந்தையோட உண்மையான அம்மா. இவங்க எதுக்காக இப்படி பொய்யா நாடகம் ஆடுறாங்க? எந்த நோக்கத்துக்காக என் குடும்பத்துக்குள்ள போய் சொல்லி வந்திருக்காக நீங்களே கேளுங்க ஐயா. ஐயா, இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுயா. இவங்க பொய்யான சாட்சியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏமா, நீங்க சொல்றதுல உண்மையா? நீ தான் இந்த குழந்தைக்கு அம்மாவா? காசுக்காக தான் நீ குழந்தைய கொடுத்தியா? என்னம்மா அமைதியா இருக்க? உண்மையை சொல்லு. பொய் சொல்றேன்னு தெரிஞ்சது அப்புறம் அம்புட்டு தான். இந்த குழந்தை உன் குழந்தையா இல்ல அப்படி பொய் சொல்லி உன்னை அவங்க கூட்டு வந்தாங்களா? உண்மையை சொல்லுமா. இது என் குழந்தைதான். அதுக்கு அம்மா நான் தான். அப்புறம் என்னங்க, உண்மையே தெரிஞ்சிருச்சுல்ல. அவளுக்கு தாலி கட்டவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை எங்க வீட்டுல மட்டுமில்ல இந்த ஊரை விட்டு அடிச்சு வரட்ட வேண்டியதா. நீ என்னமா எதுவும் பதில் பேசாம இருக்க? அந்த அம்மா சொல்றது உண்மையா? ஆமாங்கய்யா, அவங்கதான் அம்மா. பெத்த அம்மா இல்ல, வளர்த்த அம்மா. நான் குழந்தைய பெத்ததும் இவரை தேடி ஊர் ஊரா அலைஞ்சதுனால என்னால குழந்தைய சரியா பாத்துக்க முடியல. அதனால குழந்தை பிறந்ததுல இருந்தே இவங்க தான் வளர்த்தாங்க. அதனால குழந்தை என்கிட்ட இருந்த நாட்களை விட இவங்க கிட்ட இருந்த நாட்கள் தான் அதிகம். என்னதான் குழந்தைய பெக்கலனாலும் வளர்த்த பாசம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த பாசத்துலதான் இவங்க நேத்து ராத்திரி குழந்தைய பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க. அத பார்த்துட்டு இவங்க தான் குழந்தையோட அம்மான்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. நீ என்னமா சொல்ற? ஆமாங்க ஐயா, அவங்க சொல்றதுதான் உண்மை. பெத்த அம்மா இல்லையா, வளர்த்த அம்மா. ஐயா, இவங்க பொய் சொல்றாங்க. நான் எதுக்குமா பொய் சொல்லணும்? ஐயா, நேத்து நான் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதை பார்த்து இவங்க என்ன வழி மறைச்சு அது உன்னோட குழந்தையான்னு கேட்டாங்க. நான் எம்புட்டு சொல்லியும் அவங்க திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ராத்திரியில இவங்க கிட்ட என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் ஆமா நான் தான் அம்மான்னு பொய் சொல்லி சமாளிச்சுட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கட்டல தாலிய காணும்பா. எலே சம்மு, நீ கட்டலே தாலிய.
இந்த சொன்ன கேளு. இந்த நீ தாலி கட்டினா அப்படித்தான் சொல்லிட்டேன் நானு. நான் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதே. என்னை பத்தி தெரியும் உனக்கு நல்லா. நீ என்ன வேணாலும் செய்யல பொறுத்து இந்த மாதிரி செய்யக்கூடாது. விட மாட்டேன் ஒன்னு நானே. ஒன்னு விட மாட்டேன் நானே. போடா போயிருக்கிறது. கட்டிலே தாலிய நீ சும்மா வேணா தாலே சொன்ன கேளு. போலே போய் கட்டிலே தாலிய. என்னடா பார்த்து என்ன சம்மந்தி சம்மந்தி ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பரணி பரணி நில்லடி. ஏய் அக்கா பரணி ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளு. என்ன இப்ப பாசம் பொங்கிட்டு வருதா உனக்கு? நல்லவ மாதிரி வேஷம் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல. அடி பாவி, நான் நினைச்சதா? அந்த நேரத்துல நான் பேசாத. போதும். அப்பா தான் கெட்டவரு. அவரோட கௌரவத்துக்கும் வெட்டி பந்தாவுக்கும் நினைச்சது பண்ணுவார்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவரை நல்லவராக்கிட்டியேமா. எத்தனை நாளா நீ இந்த திட்டத்தை போட்டு வச்சிருந்த? அக்கா, அப்பா விட அம்மா ஒண்ணு கெட்டவங்க இல்ல. வாய் மூடுறா. நீ பேசாத. அங்க மண்டபத்துல அவன் எனக்கு தாலி கட்டுறப்போ நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? கைய கட்டி வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்த. அப்பா பரவாயில்லம்மா, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுவாரு, நேரடியா எதிர்ப்பாரு. ஆனா நீ இருக்கியே, உன் அண்ணன் மகனுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வைராகியமா இருந்து என் கழுத்தை அறுத்துட்டல்ல. ஏன்டி இப்படி எல்லாம் பேசுத? தெரியுதுமா, இப்பதான் உன்னை பத்தி தெரியுது. உன் பொண்ணு வாழ்க்கையை விட அண்ணன் மேல இருக்கிற பாசம் பெருசு இல்ல. கடைசியில் இப்படி நீயே என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியேமா. அப்படியெல்லாம் பேசாதட்டி. சத்தியமா நான் அப்படியெல்லாம் நினைச்சது இல்ல. பாத்திர கடைக்கார மவனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும்ல. எப்படியாவது உன்னை அவகிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சு தாண்டி நான் இப்படி எல்லாம் பண்ணேன். அவ உனக்கு தாலி கட்டுறத தடுக்கணுங்கிற ஆவேசத்துல என்ன அறியாமலேயே சமூகத்தை நான் தாலி கட்ட சொல்லிட்டேன். இத பாரு, அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. உன் அம்மாவை நம்பிட்டே. போதும்மா, போதும். மேய போற ஆடு நரி வந்தா கொன்னுடும், ஓநாய் வந்தா கொன்னுடும்னு பயந்துகிட்டே மேய போகுமா. ஆனா கடைசியில அத கொன்னு சாப்பிட போறது யார் தெரியுமா? வளர்த்த வந்தா.
ஒன்னதானம்மா உலகம்னு நம்பின, நீ என்ன கொன்னுட்டம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா ஒரு நிமிஷம். அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு பார்க்காம அப்படியே சைன் பண்றீங்க? இதுல புதுசா பாக்குறதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் முன்னாடியே பவானி பார்த்துட்டு தான் என்கிட்ட கொடுத்துருக்கா. மறுபடியும் நான் வேற பார்க்கணுமா? அது இல்லம்மா, நான் தப்பு சொல்ல வரல. இருந்தாலும் எதுக்கும் சைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் பார்க்கிறது நல்லது தானம்மா. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லப்பா. பவானியும் ஏகாம்பரமும் தான் எல்லாமே இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தப்பு கூட நடந்தது இல்லையே. அக்கா, கேசவ சொல்றது சரிதானே? கையெழுத்து போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி படிச்சு பார்க்கறதுல என்ன இருக்கு? சரிப்பா, எப்படியோ நீங்க தானே கம்பெனியை பாத்துக்க போறீங்க, நீங்களே செக் பண்ணிடுங்க. சரியா? அது இதை நான் ஃபுல்லா தரவா செக் பண்ணிட்டேன். அது இதுல என்னப்பா? இங்க கொடு. எஸ், அவன் சொன்ன மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் தப்பாக தான் இருக்கு. என்ன அது சொல்ற? நல்லா பாத்துட்டியா? ஆமாம்மா, பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் டீட்டெயில்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகலை. எதுக்கும் ஒரு தடவை ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறது தான் நல்லது. கடவுளே, இதெல்லாம் எப்படிங்க நடந்துச்சு? எல்லாத்தையும் அந்த மேனேஜர் பார்த்துப்பான்னு நம்பி விட்டதுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான் பாருங்க. தப்புதான், எல்லாமே ஏன் தப்புதான். நான் ஒரு முறை பார்த்திருக்கணும், யாரையும் நம்பி இருக்க கூடாது. அக்கா அக்கா என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்போ உடனே போய் யார் பண்ணாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன்க்கா. அடடடடா, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு! அப்படியே மாட்டிக்கிட்டதும் உடனே பிளேட்டை மாற்றி பழி தூக்கி மேனேஜர் மேலே போடலான்னு பார்க்குறீங்களா? ஏங்க, இது ஒன்றும் பழைய கம்பெனி இல்லை, இப்போ புதுசாக வாங்கினது. இதில் எப்படி கணக்கு தப்பாகும்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம பட்டுன்னு அவர் பாட்டுக்கு வார்த்தையை அள்ளி வீசிட்டார்ல. அப்ப நாங்க இங்க இருக்கிறது பிடிக்காம தானே அவர் மனசுல இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கும். டேய் அறிவு, என்னடா இதெல்லாம்? நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இத்தனை வருஷம் இவங்க உழைப்ப வாங்கிக்கிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு கெட்ட பேரை கொடுத்து அனுப்புறது பாவண்டா. வா, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. வாடா, மன்னிப்பு கேளு. என்ன சித்தப்பா நீங்களும் யோசிக்கிறீங்க? சின்ன வயசுல அப்பா போனதுக்கப்புறம் நான் அப்பா ஸ்தானத்தில் உங்களை தான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் நீங்கள் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றது சரியா? சித்தி, நீங்களே சொல்லுங்க சித்தி. அம்மா இது வரைக்கும் உங்களை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா? ஆனந்த விட நீதான் எனக்கு பையனை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப நீங்களே இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லலாமா? இல்ல அதே, நீங்க எதுவும் இப்ப பேச வேண்டாம் சித்தி. ஏதோ தப்பு நடந்தது உண்மைதான், ஆனா அதுக்கு நீங்க தான் காரணம்னு
நானும் அம்மாவும் சொன்னோமா, எங்களுக்கு 1% கூட உங்க மேல சந்தேகம் இல்லை. இது எப்படி நடந்துச்சு, யார் பண்ணாங்கங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்றேன். சனியன்ல எப்படா போய் ஒழியுன்னு பார்த்தா இவன் வேற சித்தி கித்து நடத்திட்டு இருக்கானே. முதல்ல இவனை மந்திரிக்கணும். கேஷவ், அந்த ஃபைலை கொடு. நான் பார்த்துட்டு மறுபடியும் சரி பண்ணி அனுப்ப சொல்றேன். சித்தி, அந்த ஃபைலை பத்தின கவலையை விடுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் டென்ஷன் ஆகாம இருந்தா அதுவே எனக்கு போதும். சரி ஆதி, நீதான் என் முதல் பையன்னு சொன்ன, அதை நீ நிரூபிச்சிட்ட. அறிவு, இத்தனை வருஷமா நான் இல்லாத இடத்துல இவங்க இருந்து கம்பெனி நிர்வாகத்தை நடத்தியிருக்காங்க. நீ சொன்ன ஒரு வார்த்தை இவங்க மனசை எவ்வளவு காயப்படுத்தியிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? இனிமேலாவது தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறத நிறுத்திக்க. சரிக்கா. போ. கேஷவ், யார் இந்த ஃபைலை ரெடி பண்ணி அனுப்புனாங்கன்னு பாரு. பாரதின்னு ஒரு அக்கௌண்டன்ட் அனுப்பிச்சிருக்காங்க. சரி, நாளைக்கே நாம 2 பேரும் காஞ்சிபுரம் போறோம். நான் அந்த பாரதியை பார்க்கணும். அங்க போய் தோண்டி எடுத்தா உண்மை தானா வெளியே வரப்போகுது. சரிடா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க, எல்லாம் போச்சுங்க, பாத்தீங்களாங்க? என்ன கொடுமடி இது! நம்மள லாக் பண்ணிட்டு வந்து இங்க மாலையோட போஸ் கொடுக்கறாளா? இப்ப நான் அக்கா முஞ்சில எப்படி முழிப்பன்னு தெரியலையே. ஏங்க, நம்மளாலே அதை பார்க்க முடியலையே. ஜெயா அத்தா அங்க பக்கத்திலேயே இருந்து எவ்வளவு கடுப்பா இருப்பாங்க. வாங்க கிட்ட போலாம். ஏய் வேணாண்டி, அங்க போனா அவங்க டென்ஷன் ஆவாங்க. இப்போ நம்ம போகலன்னா இன்னும் திட்டு விடுங்க. அங்க இருந்தாலாச்சும் நம்ம ஏதாவது பண்ணலாம். வாங்க போலாம். வேணாம் இருடி, இங்கிருந்தே பாப்போம். என்னங்க இப்ப என்ன, என் பையனோட பர்த்டேவை கொண்டாடுற ஐடியா இருக்கா இல்லையா? சும்மா எதுக்கு நீங்க இதெல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெயா, நாமளா இதை பண்றோம்? எல்லாம் தானா நடக்குது. எல்லாம் கடவுள் விருப்பம்தான்னு நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன. முகத்தை சிரிச்ச மாதிரியே வச்சுக்கிட்டு அங்க பாரு. சங்கர், அந்த கேக் எடுத்துட்டு வாங்க. எடுத்து வரேன் சார். கௌதம், அம்மா, மாலை ரொம்ப வெயிட்டா இருக்கும், கழட்டி கீழே வச்சிரு. கௌதம், அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை வேண்டிக்கிட்டு அப்புறமா கேண்டில் ஊது. சூப்பர்மா. கடவுளே, அடுத்த வருஷம் பர்த்டேல இந்திரா என் கூட இருக்கணும். என் அம்மா அதுக்கு சம்மதிக்கணும்.
கௌதம், என்ன கௌதம், உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, ஒய்ஃபுக்கு தான் முதல்ல ஊட்டணும். முதல்ல இந்திரா கூட்டு. கௌதம், ஊட்டி விடு. அப்புறம் வந்திருக்கவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. பரவாயில்ல, ஊட்டு. என்னப்பா பாக்குற? ஊட்டுப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன உங்களுக்கு இன்னும் வயிற்றுச்சல் அடங்கலையா? இன்னும் ஒரு டஜன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வயிற்றுச்சலே அடங்காது. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஏய், எங்களை காருக்குள்ள பூட்டி வச்சுட்டு வந்துட்டல, உனக்கு என்ன தைரியம்டி? அதான் பாத்தீங்கல்ல, ராமச்சந்திரன் ஜெயா மருமக, மிஸ்டர் கௌதமோட வைஃப் இந்திராவ நீங்க 2 பேரும் எந்த தைரியத்துல உள்ள வச்சு பூட்டணும்னு நினைச்சீங்களோ அதே தைரியத்துலதான். ஏய், என்ன தப்பிச்சிட்டோன்னு திமிரா? என்ன நீங்க சும்மா திமிரா தைரியமான கேள்வியை மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கே போர் அடிக்கலையா? வேணாம் இந்திரா, நாங்களே செம கடுப்புல இருக்கோம். பேசாம போயிரு, பாய் கலராத. கடுப்புல இருக்கீங்களா? நியாயமா நான் தான் கடுப்புல இருக்கணும். என்ன போய் சொல்லி கூட்டிட்டு போய் கார்ல தள்ள பிளான் போட்டது நீங்க 2 பேரும் தானே. ஏதோ உஷாரா இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் புதுசா தான் யோசிங்களேன். ஹேமா, இவ வேணும்ட்டே நம்மள டென்ஷன் பண்ண வந்திருக்கா. மரியாதையா அவளை இங்கிருந்து போக சொல்லு. ஏய், எதுக்கு நீ தேவையில்லாம இப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? தெரியுதா? இப்படிதானே என்ன நீங்க எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் உங்களுக்கு தெரியாம தான் கேக்குறேன். இந்த காருக்குள்ள தள்ளி விடுறது, இந்த லேப்டாப்ல தண்ணி ஊத்துறதுன்னு ஏதோ 1ஆம் கிளாஸ் பசங்க மாதிரி பிளான் பண்றீங்க. என்னோட இந்த ஐஏஎஸ் லெவலுக்கு கொஞ்சம் வாங்க, வந்து ஏதோ என் லெவலுக்கு மேட்ச் பண்ணுங்க. புரியுதா? கரெக்டா? அம்மா, என்ன கௌதம்? என்னம்மாச்சு? ஒண்ணு இல்ல கௌதம். அம்மா, சாரிம்மா. கெஸ்ட் எல்லாம் சொல்லும்போது என்னால அவங்க கிட்ட. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் கௌதம், எனக்கு புரியுதுடா. அப்புறம் ஏம்மா நீங்க டல்லா இருக்கீங்க? சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என் பையன் ஹாப்பியா இருக்கணும், எனக்கு அது போதும். அம்மா, நீங்க ஹாப்பினா நானும் ஹாப்பி தான்மா. நான் ஹாப்பியா தான் இருக்கேன். எதையும் யோசிக்காம நீயும் ஹாப்பியா இருக்கணும். ஓகேவா? நீ போய் சாப்பிடு. நீங்களும் வாங்க. நான் வரேன் கௌதம், நீ சாப்பிடு. போ கௌதம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த மனுஷன் இதுக்கு இப்படி தைய தக்கான்னு குதிச்சிட்டு இருக்காரு. இந்த வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு தெரிஞ்சா மொத்தமா துரத்தி விட்டுருவாரே. அப்புறம் ஒண்ணு இல்லாம அண்ணன் கபடியா தான் நிக்கணும். ஏய், இதுக்கு மேல அவ ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட அடி உனக்கு தான் விழும். இன்னைக்கு விழுந்தது வெறும் சாம்பிள் தான். அடுத்த முறை தோலை உரிச்சிருவேன். சரிங்க, இனிமே தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏய்,
பண்றது எல்லாம் பண்ணிட்டு இன்னும் ஏண்டி நின்னுட்டு இருக்க? பொண்ணு அடிக்காம வளர்த்ததுக்கு எனக்கு நீ அடி வாங்கி கொடுத்துட்டல, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வா வாடி, உன்னால நான் வாங்கி கட்டிக்கிறேன். போ. ச்சே, அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்காங்கம்மா. வாயை திறந்தாலே வர்றதெல்லாம் பொய் தான். சந்திரா, என்ன இருந்தாலும் அனன்யா இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. காசு பணத்தை விட ஒழுக்கம்தான் முக்கியம். பாக்குறவங்க பொண்ணை இப்படி வளர்த்திருக்காங்களேன்னு நம்மளதான் குறை சொல்லுவாங்க. இதை இதோட விடக்கூடாது சந்திரா. ஆமாம்மா, அவ மாறணும். அது அம்முவால தான் முடியும். அவ வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா அனன்யாவை மாத்திருவாம்மா. அன்பரசி, எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஹாஸ்டல் ஃப்ரைட் ரைஸ் வேணான்னு தான் இப்ப வெளியவே வந்திருக்கோம். சும்மா வழக்கம் போல வெஜ் ரைஸ், வெரைட்டி ரைஸ்னு இல்லாம ஒரு பிரியாணி வாங்கி கொடு. இன்னைக்கு ஃபுல் கட்டு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். அன்பு, என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? சாரி மஞ்சு, என்ன சொன்ன? போச்சு போ. நான் உன்கிட்ட ஒரு பிரியாணி கடி போட்டேன், நீ என்னடானா அதை கண்டுக்கவே இல்ல. ஆமா, நீ ஏன் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? அது பத்மா மேடம் திடீர்னு ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும், வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. அதான் என்னவா இருக்குன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே வர. என்ன அன்பு சொல்ற? அவங்களேவா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க? ஆமா, நீ ஏன் சந்தேகமா கேக்குற? இல்ல, அவங்க பாதி சிவகாமியாச்சே, மண்டபத்திலேயே வச்சு உன்னை அப்படி திட்டினாங்க. அதுக்கப்புறம் விஸ்வாசர் கூட பார்த்தப்பவும் எவ்வளவு திட்டினாங்க. இப்ப திடீர்னு உன்னை ஃபோன் பண்ணி வர சொல்றாங்கன்னும் போது என்னமோ இருக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், அந்த பொண்ணு ரேஷ்மா கண்ணு முழிச்சிட்டா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவ லாக்அப்ல இருக்கும்போது பாய்சன் சாப்பிட்டு அவ சூசைட் அட்டன் பண்ணான்னு தானே நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த பொண்ணு அவளை யாரோ கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்றா. நீங்க உடனே உங்க இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவளை வந்து பார்க்க சொல்லுங்க. அவ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. சரிங்க சார், நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சிவகாமி மேடம் கொண்டு வந்து நடிக்க வச்ச பொண்ணை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவ போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிருவான்னு அவளையும் போட்டு தலை பார்த்திருக்காங்க. இப்போவும் இந்த ரவுடி பசங்க அதுக்கு தான் இங்க வந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிவகாமி மேடம் சொத்துக்காக பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி இனியும் சார் கிட்ட சொல்லாம விட்டா அது பெரிய தப்பாயிடும். முதல்ல அந்த பொண்ணை இவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். ஷவுடிங்க இங்க வந்து இருக்கிறத பத்தி முதல்ல போலீஸ் கிட்ட சொல்லுவோம். போலீஸ பார்த்தா அவனுங்க பயந்து ஓடிடுவானுங்க. ஹலோ ராஜவேல் சார், அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா சார். என்னது, கண்ணு முழிச்சிட்டாளா? ஏன் சார், இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதாவது சொன்னாலா? இன்ஸ்பெக்டர் இங்க இல்ல சார், ஆனா அந்த டாக்டர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கா சார். நான் சூசைட் பண்ணிக்கல, பாய்சன் கொடுத்து கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கா சார். அவர் வந்து என்கிட்ட கேட்டு போறாரு சார். சார், வெளில போன இன்ஸ்பெக்டர் எந்த நேரத்திலயும் வரலாம். நீங்க எது பண்றதா இருந்தாலும் உடனே பண்ணுங்க. சரி, நான் ஏற்கனவே ஆளுங்களை அனுப்பிட்டேன். இந்நேரம் அவனுங்க அங்கதான் இருக்கணும். நீ என்ன பண்ற, ஏதாவது சாக்கு சொல்லி வெளியே போயிடன, மத்தத அவனுங்க பாத்துக்குவானுங்க. சரிங்க ராஜவேல் சார், உங்க ஆளுங்களுக்கு போன் பண்ணி உடனே அவளை முடிக்க சொல்லுங்க. ஓகே, நான் வச்சிடறேன் சார்.
என்னம்மா? சார், அஸ்வின் டாக்டரை பார்க்குறோம் சார். அவங்க கிட்ட கேட்டு பாருமா. ஓகே சார். அட பாவீங்களா, இவங்களுக்கு போலீஸும் உடந்தையா இருக்கே. அந்த சிவகாமி மேடமும் அவங்க அப்பாவும் என்னெல்லாம் பண்றாங்க. ச்சே. அன்பரசி, இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. நாம தான் களத்துல இறங்கி அவளை காப்பாத்தணும். டேய், யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது, ஜாக்கிரதை. டேய், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. அப்படியே யாராவது கேட்டா கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க, ரூம் தெரியாம தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். அந்த ரவுடிங்க கையில அவ சிக்கிறதுக்குள்ள நாம அவளை புடிச்சாகணும். ஆனா அவ எந்த ரூம்ல இருக்கானே தெரியலையே. சிஸ்டர், ஒரு நிமிஷம். எங்க சூசைட் அட்டெண்ட் பண்ண ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க? நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா 3வது ரூம்ல இருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், நீ இங்கதான் இருக்கிறியா? உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிற? கச்சேரி இருக்குது, கவலைப்படாம சுத்திக்கிட்டு இருக்கிறா? இந்த வரேன், இருடி, இந்த வரேன். கார்த்தி, ஐயோ, இவன் வேற நிக்கிறானே. இவளை எப்படி கூப்பிட்டு கச்சேரிக்கு ரெடியாக சொல்றது? அங்கிள், டேய் பாத்து தம்பி, இது பிடிங்க. அடியே படலல்ல. பாத்து வர கூடாதா? ரொம்ப வலிக்குதா? ஏய், வாடிங்க. அடி எதுவும் படலல்ல? இல்ல. தீபா எங்க? அது இங்க பிரசாதம் குடுக்கறாங்கன்னு வாங்க போயிருக்கா தம்பி. அப்படிங்களா? இல்ல, அவங்க கிட்ட என்னோட போன் இருக்கு, ஒரு முக்கியமான கால் பேசிட்டு இருந்தேன். சரி மாமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லடா, நீ இரு, நானே போய் வாங்கிக்கிறேன். பாட்டி, ஏய் பாட்டி, வாடி, ப்ளீஸ் பாட்டி, பேசாம வா. விடுங்க பாட்டி. என்ன ஏய், விட முடியாது. நானும் காலையில இருந்து உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கறேன், நீ கார்த்தி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கற. பாட்டி, ப்ளீஸ் ஏய், பாட்டி, வாடி. பாட்டி, விடுங்க. என்ன? ஐயோ பாட்டி, விடுங்க பாட்டி. பாட்டி, பாட்டி சொன்னா வாடி. விடுங்க. பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, பாட்டி. பாரு என் பேத்தி எவ்வளவு டென்ஷனா இருக்கறான்னு. நீ என்னன்னா காலையில இருந்து அந்த கார்த்தி பின்னால சுத்தினது பத்தாதுன்னு இப்ப அவனுக்கே சுத்தி போட்டுட்டு நிக்கிற. உங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், உங்களை நம்பி பணம் கொடுத்த நாங்க ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படணுமா? ஏய், போன் அடிச்சா எடுக்க மாட்டியா? வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு வந்தோம், திரும்ப போன் எடுக்க மாட்டேங்கிற. இல்ல மேடம், கார்த்திக் சார் பக்கத்துலயே இருந்தாரு, அதான் அட்டெண்ட் பண்ண முடியல. இது கார்த்திக் சாரோட போனு. அவருக்கு ஏதாவது கால் வந்துட்டே இருக்கும். நான் இதை அவர்கிட்ட கொடுக்கணும். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், நில்லு. என்ன காரணம் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு தப்பிக்க பாக்குறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கச்சேரி ஆரம்பிக்க போகுது. நாங்க நெருப்புல நிக்கிற மாதிரி நின்னுகிட்டு இருக்கிறோம். இந்த நிமிஷத்துல எங்களை கழட்டி விட்டுட்டு நைஸா எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? ஐயோ பாட்டி, நான் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கல. இது கார்த்திக் சாரோட போனு. இது அவர்கிட்ட கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். இந்த கதையெல்லாம் வேணாமா? நீ பாட்டு பாடி அனுப்புவேன்னு காலையில இருந்து என் பேத்தி வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு இப்ப பிராக்டிஸ் பண்ணாம கச்சேரி பண்ற இடத்துக்கே வந்து கைய பிசைஞ்சிட்டு நிக்கிறா. அத பார்த்தும் உனக்கு உன் வேலைதான் முக்கியமா படுதுல்ல? நான் விட மாட்டேன். மரியாதையா இப்பவே பாட்டை பாடி காட்டு, அவ பிராக்டிஸ் பண்ணிக்கட்டும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி, ஜனங்க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, போய் அவளை கூட்டிட்டு வா பாட்டி. நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். எப்படி அண்ணி போறது? இரு பார்க்கலாம். ஏங்க,
அவங்க தான் அப்போயே ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டாங்கல்ல, இன்னுமே ஏன் லேட் பண்றாங்க? நீங்க ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? இல்ல சார், நான் கேஷுவலா தான் இருக்கேன். எனக்கு அப்படி தெரியல. அவ்வளவு திமிராடி உனக்கு? ஜோடி போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறியா நீ? இருக்கட்டும் இருக்கட்டும். ஜானகி, அவளை கூட்டு வா. மைதிலி, தீபா வர சொல்றாங்க. வா. வாடி. ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்தேன். அண்ணி, நான் இப்ப போயிடுறேன் அண்ணி. கார்த்திக் சார் கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. சரி சரி, நீ போ, நான் சமாளிச்சுக்கிறேன். சீக்கிரம் பார்த்து. காலம் பூரா என் பொண்ணுக்கு இதுதான் கதியா மைதிலி. எங்க போறாத காலத்துக்கு என் பொண்ணு வாழ்க்கை பலியாயிடும் போல இருக்கு. அத்தை, இது இப்படியேவா இருக்க போகுது? சீக்கிரமாவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம் அத்தை. நீங்க கவலைப்படாம இருங்க. பழனி வெர்பில் குலவும் அவந்தனை மரவேல் சரதமாமே. உன் வாழ்க்கையில இருக்கிற புரியாத புதிருக்கெல்லாம் விடை ஒன்னொன்னா கிடைக்க போகுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஜூஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன மாறி, ஓ மாடுலேஷன் மாறி இருக்குதே. ஜூஸ் நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே. என்ன மாறி, ஜூஸ் போட போகும்போது இருந்த பயம், பணிவு இதெல்லாம் இப்ப இல்லையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற உங்களை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? என்னது, கொஞ்ச நேரத்துல சாக போறோமா? என்ன மாதிரி சொல்ற? நாங்க சாக போறோமா? ஆமா, நீங்க குடிச்சது லெமன் ஜூஸ் இல்ல, பின்ன யமன் ஜூஸ். ஐயோ, என்னது யமன் ஜூஸா? ஆமா, லெமன் ஜூஸ்ல விஷம் கலந்திருக்கேன். மாறி மாறி பொய் தானே சொல்ற, உண்மை இல்லல்ல? எனக்கு பொய் சொல்லி எல்லாம் பழக்கம் இல்ல. ஜூஸ்ல விஷம் கலந்திருக்கேன். ஐயோ, போச்சு சிஸ்டர், நாம 4 பேரும் கூட்டோட கைலாசம் தான் சாக போறோம் சிஸ்டர்.
லேசா மயக்கம் வர மாதிரி இருக்குமே. ஆமா மாறி, அப்படியே கண்ணெல்லாம் கிடுகிடு சுத்துது மாறி. லேசா தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்குமே. ஆமா, தொண்டை அடைக்கிற மாதிரி தான் இருக்கு மாறி. ஐயோ, தொண்டை அடைக்குது. ஐயோ, கண்ணு ரெண்டும் இருட்டிட்டு வருமே. ஆமா ஆமா, ஏற்கனவே எனக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் தான், இப்ப நல்லாவே அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆயிடுச்சு மாறி. விஷம் குடிச்சா அப்படிதான் இருக்கும். ஐயோ ஐயோ மாறி மாறி, என்ன காப்பாத்து மாறி, என்ன மட்டும் காப்பாத்து மாறி ப்ளீஸ். அந்த பிளான்ல எல்லாம் நான் இல்லவே இல்ல மாறி. என்ன மாறி இப்படி பண்ணிட்ட? எதுக்காக இப்படி பண்ண? எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஹஸ்பண்ட் சார லாரி ஏத்தி கொல்ல பாத்திருப்பீங்க. ஐயோ, நீங்க பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போறதுக்கு நான் ஒன்னும் பழைய மாதிரி இல்ல, நான் வேற மாதிரி. நான் பழிக்கு பழி வாங்குற புது மாதிரி. அதான் ஜூஸ்ல விஷம் கலந்த. மாறி மாறி, நாங்க செஞ்சதெல்லாம் தப்புதான் மாறி. எங்களை மன்னிச்சுட்டு மாறி, எப்படியாவது எங்களை காப்பாத்து மாறி. உன் கால வேணாலும் விளையாட மாறி. ஆமா மாறி, எங்களை மன்னிச்சு காப்பாத்து. இது என்னது? இது விஷ முறிவுக்கான மருந்து. குடு 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 மாறி, நீ ரொம்ப நல்லவன், குடுத்துற மாறி. இத கொடுத்து உங்களை என்னால காப்பாத்த முடியும். உனக்கு புண்ணியமா போகும் மாறி, சீக்கிரமா எங்களுக்கு கொடுத்து சாவுல இருந்து காப்பாத்து மாறி. குடுக்கறேன், ஆனா அதுக்கு முன்னால நீங்க ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்ல, பண்றோம். என்ன பண்ணணும்னு சொல்லு மாறி, உயிர் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் லேட் ஆனா எங்களுக்கா நீ காரியம் பண்ண வேண்டியதான். குடு மாறி. செஞ்சதெல்லாம் தப்புன்னு தேவி அம்மா கிட்டயும் ஹஸ்பண்ட் சார் கிட்டயும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத்து மருந்து கொடுத்து காப்பாத்துறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர், எப்படி இருந்த சூர்யாவை இந்த மாதிரி எப்படி மாத்திட்டா பாத்தீங்களா சிஸ்டர்? அந்த மாதிரி அப்படி என்னதான் சொக்குப்பொடி போட்டான்னு தெரியல. அவ ஆசைப்பட்டுட்டான்னு இவன் கடக்கடைய ஏறி போய் கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வர அளவுக்கு இறங்கிட்டான். மாறி சூர்யாவ முழுசா அவளோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிட்டு அமைதியா போற மாதிரி இப்ப திருப்பி அடிக்க ரெடி ஆயிட்டானா? சூர்யா மாமா அவ பக்கத்துல இருக்க தைரியம் தான். அப்போ மாரியே இனிமே நாம எதுவுமே பண்ண முடியாது. சிஸ்டர், பேசாம மாறி சொன்ன மாதிரி தேவி சிஸ்டர் கிட்டயும் மாப்பிள்ள சூர்யா கிட்டயும் செஞ்ச தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு சரணடைஞ்சிருவோம் சிஸ்டர். சோறாவது கிடைக்கும், இல்லன்னா ஜெயில கன்ஃபார்மா உங்களுக்கு களிதான். ஐயோ, கை நீட்டுறதே வேலையா போச்சு. முதல்ல உன் எண்ணத்தை மாத்திக்கோ, இல்ல நான் உண்மையாவே விஷத்தை வச்சு உன்னை கொன்னுடுவேன். நீ செய்யற ஆளுதான். ஜாக்கிரதை. மாறி, என்ன மாறி? நான் உன்னை படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன்ல, நீ இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல ஹஸ்பண்ட் சார். அம்மா, கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டத வாங்குறேன்னு போயிட்டு வாங்காம வெறும் கையை வீசிட்டு வருவனா? மாறி, நீ கேட்ட கண்ணாடி வளையல். உனக்கு பிடிச்சிருக்கா மாறி? எனக்கு பிடிச்ச கலர்லயே வாங்கிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார், இது உங்க கையால எனக்கு போட்டு விடுறீங்களா? போட்டு விட்டா போச்சு.
மாறி அந்த கை காட்டு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னடா ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உனக்கு நல்லா புரியும். சக்தி, நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? வேண்டாம், நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத. ஏன்? நான் என்ன சொன்னாலும் செல்ஃபிஷா சொல்றேன்னு தான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். உன் மனசுல பறத சொல்லு. வெற்றி, உங்க அம்மாங்கிறதுக்காக சொல்லல, நான் நிஜமாவே தான் சொல்றேன். இந்த அடிதடியெல்லாம் வேண்டாண்டா. நாளைக்கு என்ன ஆனாலும் நீ அங்க போகாத. எனக்காகடா, ப்ளீஸ்டா. அப்ப என் அம்மாவோட கதி? ஏய், உங்க அம்மா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா? அப்படி பயப்படுற ஆளா இருந்தா என் பையனை தொட்டு பாருன்னு சவால் விடுவாங்களா? அதுவும் சரிதான், நியாயம்தான். அப்ப எங்க அம்மா போட்ட சேலஞ்ச் என்ன ஆகுறது? அத நீ தாண்டா அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏய், அவங்க உங்க அம்மா முன்னாடி வச்சு நீ எனக்கு சப்போர்ட்டா இல்ல உன் மாமியாருக்கு சப்போர்ட்டான்னு கேக்குறாங்க. என்ன பண்ண சொல்ற? வெற்றி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ போகாம இருந்துடுறா. அதுக்கு ஏன் நீ இப்ப என்ன மாதிரி பேசிட்டு இருக்க? அது வெற்றி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ அடிக்கடிக்கு போகாம இருந்தா நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தல, அது தரேன். எது? ஏய், எனக்கு சொல்லவே வெக்கமா இருக்குடா. ஏய், என்னடி சொல்லு. அது என்னன்னா, நீ ரொம்ப நாளா கிஸ் கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தல்ல. ஆமா. நீ நாளைக்கு மட்டும் போகாம இருந்தா ஒரு கிஸ் இல்லடா, நீ எத்தனை கிஸ் கேக்குறியோ நான் கொடுப்பேன். ஐயோ கள்ளி. ஆமா, இதெல்லாம் உனக்காக தான். ஆனா எனக்கு ஒரு டவுட். நான் அடிதடிக்கு போகாம இருந்தா நீ கிஸ் கொடுப்ப, ஓகே. ஒருவேளை நான் அடிதடிக்கு அப்படியே போயிட்டு வந்தா கிஸ் எல்லாம் கொடுக்க மாட்டியா என்ன? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன்டா. சரிடி, ஏன் கோவப்படுற? சும்மா அப்படியே கேட்டு பார்த்தேன். நீ சொல்ற டீலிங்கும் நல்லா தான் இருக்கு. நான் யோசிக்கிறேன். அப்புறம் வழக்கம் போல ஏமாத்த கூடாது, சரியா? டேய், நான் அப்படியே ஏமாத்தினாலும் நீ என்ன விட்டுருவியா? சரி, நான் யோசிக்கிறேன். டேய், யோசிக்கிறேன்னு சொல்லாதடா. செல்லல, நான் சொன்ன நீ கேப்பல்ல. ஒரே ஒரு நாள் அந்த பக்கம் மட்டும் நீ போகாம இருடா, ப்ளீஸ்டா. ஓஹோ, உனக்கு கொஞ்சலாம் தெரியும். நாளைக்கு மட்டும் நான் சொல்ற மாதிரி நீ கேளு. அப்புறம் நான் உனக்கு எப்படி எல்லாம் கொஞ்சம் மட்டும் பாரு. தலையண மந்திரம் நான் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா எனக்கு இப்பதாண்டி புரியுது. டேய் வெற்றி, நீ எவ்வளவு பச்சைமண்ணா இருந்திருக்க பாத்தியா? மரமண்ட. வெற்றி, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோடா. ஓகே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எத்தனை தடவை போன் பண்றேன், வெற்றி போனே எடுக்க மாட்டேங்கிறான். அவன் எங்கயாவது வண்டியில போய்கிட்டு இருக்க போறாமா. என்னங்க சொல்றீங்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்திருக்கேன்ல, இப்ப என் போனையே எடுக்க மாட்டேங்கிறானா என்ன அர்த்தம்? இவன் அவளை அடிக்க போக போறான்னு நினைக்கிறதா, இல்ல அந்த மீனாட்சி பேச்ச கேட்டு எங்கயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறதா? மா, என்ன ஆச்சு? மா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா. சரி, வெற்றி யார கேட்டு எங்க போணும்? சரண்யா, இதுல நீ தலையிடாத. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்.
ரங்கநாயகி, முதல்ல நீ பதட்டப்படாத. இந்த பாரு, பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு வெற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம்ல. இல்லங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவன் மாறிட்டாங்க, அவன் மொத்தமா மாறிட்டான். இல்ல, ஆனா ஒண்ணுங்க, இந்த ரங்கநாயகி எதுக்கும் அசர மாட்டான். நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன். நான் ஒருவேளை அப்படிலாம் பயந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு இந்த மாதிரியான இடத்துக்கு நான் வந்திருக்க முடியுமா? ரங்கநாயகி, இப்ப இந்த பிரச்சனை நமக்கு தேவையா? நீ ஏன் வெற்றி அனுப்புறதா சொன்ன? அப்படி சொல்லாம என்ன சொல்லணும்னு சொல்றீங்க? என்ன அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்களா? அட, நீ கொஞ்சம் முதல்ல அமைதியா இருமா. சொன்னா கேளுமா. இல்லங்க, இதுக்கு மேல அமைதியா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் ஏய், ரங்கநாயகி, ரங்கநாயகி. ரெடியாரு, உன் குடும்பத்துல இருந்து ஒரு உசுறு கூட மிஞ்சாது. ரங்கநாயகி, அம்மா, ரங்கநாயகி, அம்மா, என்னம்மா விஷயம் சொல்லுமா. சரண்யா, நீ இதுல தலையிடாதன்னு சொன்ன. ஐயோ இல்லம்மா, நீ கோவமா துப்பாக்கியோட போறத பார்த்தா எனக்கே பயமா இருக்குமா. அம்மா, நான் உன்னை போவிட மாட்டேன். சரண்யா, தள்ளுன்னு சொன்ன உன்ன. ஐயோ அம்மா. ரங்கநாயகி, எதுக்கு இப்ப துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்க நீ? இல்லங்க, எனக்கு என் தன்மானம் தான் முக்கியம். அம்மா, நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். ஐயோ, சொன்னா யாருமா அது? என்ன விஷயம் சொல்லுமா. சரண்யா, நீ இதுல தலையிடாதன்னு சொன்ன உன்ன. அம்மா, ஏய் அம்மா, ஏய் ரங்கநாயகி, ரங்கநாயகி. அம்மா, அப்பா என்னாச்சுப்பா? அம்மா எங்க போறாங்க? என்னைக்கு நாம சொல்றத உங்க அம்மா கேட்டிருக்கா? சரி, நீங்க முதல்ல வெற்றி கால் பண்ணுங்க. கோதண்டா, வெற்றி கால் பண்ணுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல வந்து கையெழுத்து போடு. 2 பேருமே சைன் பண்ணிட்டீங்கன்னா வேலையை முடிச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குமா? நான் கையெழுத்து போடுறேன் சார், கொடுங்க. இந்த பாரியா, அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுட்டு அப்புறமா முழிக்காத. ஒரு தபாக்கு 2 தபா நல்லா யோசிச்சுக்கோ. யோசிக்கிற அவசியம் எனக்கு இல்ல, புரியுதா? ஏய் சித்தார்த், வேண்டாண்டா. எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுடா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சித்தார்த் தான் கையெழுத்து போட்டாச்சுல, அப்புறம் உனக்கு என்ன வேலை? போடு கையெழுத்த. அம்மா ராணி, சொன்னா கேளுமா. அவன் தான் கேட்காம பிடிவாதமா இப்படி பண்றான். நீயும் அப்படி பண்ணாதம்மா. உங்க பேரனே கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் மான ரோஷம்லாம் இருக்காதா? ராணியோட வீம்பு என்னன்னு எங்க ஏரியால வந்து கேட்டு பாருங்க. சார், அதை கொடுங்க சார். ஏய், கையெழுத்து போட்டாச்சுல, இனி அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு கிளம்பு. அதான் நீங்க பண்ண தப்பு. இனிமே யாரு நினைச்சாலும் என்ன வெளியவே அனுப்ப முடியாது. சும்மா சட்டமா கம்முன்னு நடு வீட்டுல நான் உட்கார்ந்துப்பேன். இப்படி ஏய், என்ன உளர்ற? டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணதுக்கு அப்புறம் திமிரா பேசிட்டு இருக்க? நீ முதல்ல கிளம்பு, கிளம்பு. எதுனாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். சார்,
சித்தார்த் ராணிங்கிறது யாருங்க? சார் நீங்க எங்கிருந்து வரீங்க? டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வர சொல்லி லாயர் ஆபீஸ்ல இருந்து அனுப்பிச்சாங்க சார். அப்போ இவர் யார் சார்? ஃபார்ம் எல்லாம் கொடுத்து சைன் வாங்கினாரு. டிவோர்ஸ் ஃபார்ம்ல சைன் வாங்க தானே வந்தீங்க? இல்ல சார், நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். உங்க வீட்ல இருந்து தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து எதுக்கு? இன்னுமா புரியல? நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்கோசரம் நான் தான் வர சொல்லியிருந்தேன். எத்தனை தபா கேட்டேன், நல்லா யோசிச்சு போடு, ஃபார்ம நல்லா பார்த்து போடுன்னு. எம்மா கோவத்துல என்ன கழட்டி விடணும்னு சொல்லி கப்புன்னு கையெழுத்து போட்டேன், குப்புன்னு பத்திச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. லீகலா இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்க பொண்டாட்டி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எனக்காக இந்த கேஸ்ல வாதாடுறேன்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு லட்சமா ஃபீஸ் கொடுக்க ரெடியா இருக்கேன். அதுக்கு எந்தவித அவசியமும் இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் உங்க பக்கம் இருக்கிறதால நான் உங்களுக்காக இந்த கேஸ்ல ஆஜராகிறேன். ரொம்ப நன்றி சார். நீங்க எங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்காம போயிருவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் சார். நீங்க எனக்காக இந்த கேஸை எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு அட்வொகேட்டா இது என்னோட கடமை சார். நீங்க கேஸ் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ்லாம் நாளைக்கு காலையில எடுத்துட்டு வந்து கொடுங்க. நம்ம அடுத்ததா என்ன பண்ணலாங்கிறத பத்தி பேசுவோம். நாளைக்கு காலையில சீக்கிரமாவே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இது என்னோட விசிட்டிங் கார்டு. நீங்க கேஸ் விஷயமா உங்களுக்கு எப்ப என்ன டீடைல்ஸ் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க சார். நான் வரேன் சார். சரிங்க, பாப்போம் வாங்க. என்னங்க, அந்த விசிட்டிங் கார்டை எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட போறீங்க? கொடுங்க, நான் வச்சிருக்கேன். ஒரு பெரிய கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நீங்க தான் வேணும்னு தேடி வந்து உங்களுக்கு கேஸ் கொடுக்கறாங்க பாருங்க. அதுவும் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில லட்சமா ஃபீஸ் கொடுக்க போறேங்கறாங்க. அவர் சொன்னதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லபடியா இந்த கேஸை நடத்தி அவருக்கு நியாயம் வாங்கி கொடுப்பீங்கன்னு அவரே மாதிரி நானும் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட். Thank you. அக்கா, இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாரே, அவரு பேசுனதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாவம்க்கா, அவரு யாரோ பண்ண தப்புக்காக இவரு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. 4-5 மேனேஜ்மெண்ட் வச்சு ஹோட்டல் நடத்த வசதி இருந்தோம். அவருக்கு நம்பிக்கையா இருக்கிற ஆளுங்களே அவர் எப்படி ஏமாத்திருக்காங்க தெரியுமாக்கா? ராஜா, அவரு ஏமாறல, ஏதேதோ கதை சொல்லி உன்னதான் ஏமாத்த பாக்குறாரு. என்ன சொல்றீங்க? நீங்க நம்புற அளவுக்கு வந்தால் ஒன்னும் அவ்வளவு நல்லவரெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த ஆளு முன்னாடியே தெரியும். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் அவரோட இன்னும் 2 பிரான்ச்சஸையும் சீல் வச்சிருக்காங்க. முதல்ல இந்த கேஸ் எங்களுடைய ஆபீஸ்க்கு தான் வந்துச்சு. நாங்களும் முதல்ல இதுல ஆஜராகலாம் தான் இருந்தோம். அப்புறம் விசாரிக்கும் போதுதான் இந்த ஆளு பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அது பிரச்சனையாகும் போது பழைய தூக்கி வேற ஆள் மேல போட்டுட்டு தப்பிக்க பாக்குறவர்னு தெரிஞ்சது. தான் செய்யற தொழில கூட நியாயமே இல்லாம இருக்கிறவருக்காக நீ வாதாடமான கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பாவி மக்களை பத்தி அக்கறையே இல்லாத இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணவே கூடாது ராஜா. இவட மாதிரி ஆளுங்களெல்லாம் புடிச்சு ஜெயில போட்டாதான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காம இருக்கும். நல்ல வேலைக்கா, இவரை பத்தி எதுவுமே தெரியாம நான் ஒரு தப்பான ஆளுக்காக கேஸ்ல ஆஜராக பார்த்தேன். இப்ப அந்த ஆளு யாரு, எப்படிப்பட்டவன் உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இந்த கேஸ நடத்த போறதில்ல நீ சொல்லிடு. அக்கா, உடனே சொல்லிடுறக்கா. என் அட்வொகேட் ப்ரொஃபஷன்ல கூட எந்த விதமான நல்ல காரியத்தை தவிர எந்த ஒரு தப்பான கேஸையும் எடுத்து நான் நடத்த மாட்டேன். இப்பவே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி
நான் முடியாதுன்னு சொல்லிடுறேன்க்கா. ஓகே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆர்த்தி இப்பதான் கடைக்கு போயிருக்கா. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? லேட் ஆயிடுச்சு நீ. நாங்க வெளிய போய் சாப்பிட்டுக்கிறோம். இல்ல, நீங்க சாப்பிட்டு போங்க. உட்காருங்க. சாரி அண்ணி, லேட் ஆயிடுச்சு அதான். 10 நிமிஷத்துல ஒன்னும் லேட் ஆயிடாது ஜீவா. உட்காருங்க, சாப்பிட்டு போலாம். லேட் ஆகுதுரா. ஜீவா, நமக்கு லேட் ஆகுதுரா. சண்முகி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம். அண்ணே, அண்ணியே இப்போதான் கேஷுவலா பேசுறாங்க. இப்ப நம்ம கிளம்பி போனா அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன டிஸ்கஷன்? இல்ல, அண்ணி கையால சாப்பிட இன்னைக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம்னு சொன்னேன். என்ன டிஃபன் அண்ணி? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான். ஆஹா, சூப்பர் அண்ணி. எனக்கு பிடிச்ச மல்லிப்பூ இட்லி. நல்ல வேலை, இதை நான் மிஸ் பண்ணிருப்பேன். இதுக்கு முன்னாடி இட்லின்ட்டு அழுத்துக்குவான். இன்னும் நான் பில்டப் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணே, நீ வேணா பாரு, இட்லி நம்ம வீட்டு முன்னாடி வந்து போராட்டம் பண்ண போகுது. டேய், என்னடா உளர்ற? பின்ன என்ன, அண்ணி வச்சதே உனக்கு 2 இட்லி, அதுக்குள்ள போதும்னா இட்லி மனசு கஷ்டப்பட போகுதுண்ணே. ஆமா நீங்க பிஎல் எங்க படிச்சீங்க? எனக்கு பிடிச்ச ஊரு மதுரை. நான் படிச்ச ஊரும் அதுதான். என்ன வருஷம் பேட்ச் அண்ணி? 2014. அப்போ உங்களுக்கு காயத்ரியை தெரிஞ்சிருக்கணுமே. எந்த காயத்ரியை சொல்றீங்க? அவளும் மதுரை தான் அண்ணி. அவங்க அப்பா கூட ஸ்டேட் பேங்க் மேனேஜர். ஓ, நீங்க பேங்க் காயத்ரி சொல்றீங்களா? அங்க எங்க பேட்ச்ல எல்லாம் செல்லமா அவளை அப்படிதான் கூப்பிடுவோம். அவ ஒரு டியூப்லைட், ரொம்ப அமைதியான பொண்ணு. ஒரு நாள் அவளை மதுரையில பார்த்தேன். நீ எந்த காலேஜ்ல படிக்கிறேன்னு கேட்டா லா காலேஜ்ல படிக்கிறேன்னு சொன்னா. இப்ப டச்ல இல்ல, அதான் கேட்டேன். அது சரி, அவ அமைதியானவ. அவ சரியான ஒரு அருந்தவாளி ஜீவா. காலேஜ்ல அவ அடிச்ச லூட்டி எல்லாம் மறக்கவே முடியாது. ஒரு முறை என்னாச்சு தெரியுமா? எங்க ப்ரொஃபசர் நேரு சார் அவளை பயங்கரமா திட்டாரு. அதுக்கு அவ என்ன ரிவெஞ்ச் எடுத்தா தெரியுமா? சாரோட ரிங்டோனா இருந்த கந்தசஷ்டி கவசத்தை மாத்தி கட்டிப்புடி சாங்க மாத்திட்டா. ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, எங்க நேரு சார் ஒரு ப்ரொஃபசர் மீட்டிங்ல ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த ஸ்பீச் என்னன்னா, சட்டம் ஒரு ஒழுங்குமுறை. அந்த டாபிக் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய போன் அடிக்க கட்டிப்புடி சாங் வர, அவ்வளவுதான். அந்த இடமே எல்லாருமே பயங்கரமா சிரிச்சு கலாய்ச்சிட்டாங்க. பாவம், அவருக்கு தான் கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம காயத்ரியில ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவர்கிட்ட போய் சாரி சார்னு ஆக்ட் பண்ணிட்டா. அதெல்லாம் ஒரு கோல்டன் டேஸ். இப்ப மரியா வாழ்க்கை இருந்துச்சு. ஜீவா, டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட கிளம்பலாம். சரிண்ணா. அண்ணி, இன்னைக்கு டிஃபன் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. தேங்க்ஸ் அண்ணி. நான் கிளம்புறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ உன் குடும்பத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், ஆபீஸ்ல நடந்துக்கிற விதம், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ என்ன அட்மையர் பண்ணியிருக்க. எல்லாத்தையும் விட அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் துணிச்சலா நீ எதிர்க்கிறத பாக்குறப்போ சத்தியமா நிறைய வாட்டி நான் சர்ப்ரைஸ் ஆயிருக்கேன். இப்படி எல்லா விஷயத்திலையும் நான் பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிற உன்கிட்டயே நான் ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன் மகா. சரி, அதெல்லாம் விடு. நான் ஸ்ட்ரெயிட்டா இப்ப விஷயத்துக்கே வந்துடுறேன். நீங்க எல்லாரும் நான் மாறிட்டேன், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிட்டேன் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் இல்ல, நான் இன்னும் மாறல மகா.
ஒன்றும் இல்லை, பொண்ணுங்க மேல இருந்த அபிப்பிராயம் மட்டும் மாறி இருக்கே தவிர அந்த கல்யாணத்து மேல இருந்த வெறுப்பும் பயமும் இன்னும் என்னை விட்டு மாறி போகல மகா. விக்ரம், அப்போ அனு ஆ, அவ சும்மா டூப்பு. டூப்பா? மெதுவா பேசு. கத்தி நீயே காட்டி கொடுத்து என் பிளான் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிருவ போலயே. இருங்க, என்ன பிளான் விக்ரம்? வேற என்ன பிளான்? எல்லாம் இந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான். ஆமா மகா, அம்மா பாட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் தம்பி விஜயோட கல்யாணம் நடக்கும்னு எனக்கு செக் வச்சுட்டாங்க. அது மட்டுமா, எல்லாருமே சேர்ந்து எனக்கு பொண்ணு பார்க்க வேற கிளம்பிட்டாங்க. இப்படியே விட்டா இது வேலைக்கு ஆகாதுன்னு தான் அந்த அணுவை நான் செட் பண்ணி கூட்டிட்டு வந்து இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆஃப் பண்ணிட்டேன். விக்ரம், அப்போ அனு நடிக்க வந்தவளா? ஓகே ஓகே. ஆமா மகா, எனக்கு வேற வழி தெரியல. எப்படியாவது விஜயோட கல்யாணத்தை நடத்தணும் தான் நான் இதை பண்ண வேண்டியதா போச்சு. மகா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல விக்ரம், நீங்க சொல்லுங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டா உங்ககிட்ட இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். இவ்வளவு பெரிய விஷயத்த உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன்னு எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்துச்சு. அதான் இன்னைக்கு சொல்லிட்டேன். விக்ரம், அனுவ நடிக்க கூட்டிட்டு வந்தீங்க, ஓகே. ஆனா கல்யாணம் ஏற்பாடு வேணா 2 கல்யாணத்துக்கா இருக்கலாம். ஆனா நடக்க போறது என்னவோ விஜய் ஐஸ்வர்யா கல்யாணம் மட்டும்தான். என்னோட பிளான் படி அவங்களோட கல்யாணம் நடக்கும். ஆனா என்னோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அபி, நீயா இதெல்லாம் பேசுற? சத்தியமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீயாவே வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சதே இல்ல. எப்படியோ நீ மனசு மாறிட்டல்ல, அதுவே எனக்கு போதும் அபி. நீ வேணா பாரு, எனக்கு விஜய் கிடைச்ச மாதிரி உனக்கும் ஒரு நல்ல பையனா கிடைப்பான். சரி, நீ ரெடி ஆயிட்டு கிளம்பி வா, நான் வெளியே வெயிட் பண்றேன், ஓகேவா? அபி, ஒரு நிமிஷம். நான் சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிட்டல. ஏய், என்ன ஆனாலும் சரிடி, விஜய் அவ்வளோ ஈஸியாலாம் விட்டு கொடுத்துட மாட்டேன். நாளைக்கு விஜய் தாலி கட்ட போறது உனக்கு இல்லடி, எனக்கு தான். சரி, நீ ரெடி ஆயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி விஜய்யே கல்யாணம் பண்ணிக்க போறேன். கடவுள் இருக்காரு. ஆமா, நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்லு. இல்ல விக்ரம், எனக்கு இப்ப எந்த கன்ஃபியூஷனும் இல்ல, அவசரமும் இல்ல. என்னை பத்தி இவ்வளோ விஷயங்களை நீங்களாவே எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி என்னோட காதலையும் நீங்களாவே புரிஞ்சுக்கிட்டு நீங்களாவே வந்து சொல்லுவீங்க. விக்ரம் இல்ல, இப்ப வேண்டாம், உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன். ஏங்க, எங்க சைடுல எல்லாரும் வந்தாச்சு, உங்க சைடுல யாராவது வரணுமா? இல்லங்க, அவ்வளவுதான். எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. ஏன் கேக்குறீங்க? வேற எதுக்குமா கேட்க போறாங்க? பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்கன்னா சட்டு போட்டு நலங்கு வச்சுட்டு போறதுக்கு தான் கேக்குறாங்க. அதுக்கு என்னங்க, இதோ கூட்டிட்டு வந்துடுறேன். போங்க போங்க, நலங்கு வைக்கிறதுக்காக ஏன் டைம் வேஸ்ட் பண்ண முடியுமா?
ஆமா வந்து உக்காரு. உட்காருமா. ம் ஹம், உக்காரு. ம். ம் ரைட்டு. அம்மா முதல்ல அம்மான்ற முறையில் நீங்களே நலங்கு பண்ணிருங்க, அப்புறம் எங்க ஆளுங்களாம் பண்ணுவாங்க. ரைட் ரைட்டு அவ்வளோதாம்மா. வாங்க நம்ம ஆளுங்க, வாங்க நம்ம ஆளுங்க வந்து வைங்க. வாமா, அதுக்கு தானேம்மா வந்தீங்க. ஐமா சட்டை போட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போகணும்ல, நேரம் ஆகுது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அட்வான்ஸ் 15,000, வாடகை 3,500, கரண்ட் சார்ஜ் தனி, மொரவாசலுக்கு 250 ரூபா. ஏய் வாசலே இல்ல மொரவாசல் காசு கேக்குற? ஏ காவக்காரா, காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். அட்வான்ஸை கொடுத்துட்டு பொருள் எடுத்துட்டு வந்து வைங்க. போ தாயி. அண்ணா நீங்க இங்கே இருங்க. பாஸ் நீங்க என் கூட வாங்கல. எங்க சீதா? நீங்க வாங்க சொல்றேன் பாஸ். பாஸ் அங்க வாங்க வாங்க. இந்தாங்க பாஸ், இத வச்சிருங்க பாஸ். வாங்க பாஸ். சீதா வேணா சீதா. பாஸ் வாங்க. அம்மா இத 4 பவுன்னு சொன்னாங்க. இதுக்கு எவ்வளவு பணம் வருமோ அவ்வளோ வாங்கிருங்க. நமக்கு நிறைய செலவு இருக்கு பாஸ். பாஸ் இது கைக்கு பாரம் தான், அவசரத்துக்கு உதவட்டுமே. ஐய பாஸ் என்ன இது? எதுக்கு இவ்ளோ ஃபீலிங்ஸ்? சாரி சீதா, ஐம் ரியலி சாரி. என்ன பாஸ் இப்படி சொல்லுதிய? எதுக்கு இப்போ சாரி எல்லாம்? இது உனக்கு ஆசையா உங்க அப்பா அம்மா போட்ட நகை, இத அடகு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாஸ் நகைய வச்சிருக்கிறதே இந்த மாதிரி நேரத்துல உதவியா இருக்கட்டும்னு தான். நம்ம அவசரத்துக்கு உதவாத நகை எதுக்கு பாஸ்? உறுத்தலா இருக்கு சீதா. இது வரைக்கும் உனக்கு நான் ஒரு சின்ன ரிங்கு கூட வாங்கி கொடுத்ததே இல்லை. நகையை விடு, எதுவுமே வாங்கி தந்ததே இல்லை. நீ என்னடானா எதையுமே யோசிக்காம நகையை கட்டி தர, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. என்னது? எதுவுமே வாங்கி தந்தது இல்லையா? அன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தீங்களே, மறந்துட்டீங்களா? அது வெறும் ஐஸ்கிரீம் இல்ல பாஸ், உங்க அன்பு. உங்க அன்புக்கு இந்த நகையெல்லாம் ஈடே இல்ல பாஸ். அவசரத்துக்கு தானே வைக்க போறோம், காசு வந்ததும் நகைய திருப்ப போறோம், அவ்வளவுதானே. இதுக்கு போய் குழந்தை மாதிரி ஃபீல் பண்றிய? வாங்க பாஸ் வாங்க. சார் நகையை அடகு வைக்கணும், 1 மாசத்துல மீட்டுக்கிறோம். கொடுங்க. நாலு பவுன் சார். தெரியுதம்மா. இதை பாரம்மா, நான் புதாலிகிட்ட பிசினஸ் பண்றதே இல்லை, ஆனா உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ராம் மாதிரி இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு நான் வெளில போக மாட்டேன். போகணும்னா மகாவை சொல்ல சொல்லு, நான் போறேன்.
மகா என்ன பேச்சு பேசுறான் பாரு மகா. ஏன் ராமே வீட்டை விட்டு போயிட்டான்? இவன் யாரு? இவனை துரத்து மகா. இனி ஒரு செகண்ட் இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. போ சொல்லு. சேது, காலையில பேசிக்கலாம், நீங்க போங்க. காலையிலையா? போங்க போங்க. என்ன மகா, இதுக்கு எதுக்கு நேரம் காலெல்லாம் பாக்குற? நீ சொன்னா போறேங்கறான்ல, போக சொல்லு. அக்கா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன மகா, முடிஞ்சா அனுப்பி பாருன்றான், அமைதியா நிக்கிற. இவன் துரோகி, விரட்டி விடு, போய் தொலையட்டும். மகா சொல்ல மாட்டா, எனக்கு தெரியும். நானும் பல தடவை நோட் பண்ணிட்டேன். இவன் விஷயத்துல மகா எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறா. இவன் ஏதோ பிளாக்மெயில் பண்றான்னு நினைக்கிறேன். அக்கா, சும்மா இருக்க மாட்டீங்க? எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். சூழ்நிலை தெரியாம உளறிட்டு இருக்காதீங்க. சேது, போங்க. அஞ்சலி, சித்தி, நீங்க எல்லாரும் போய் படுங்க. போன்னு சொல்றாங்களே, போங்க. நீ பா. போங்க சுபாஷ், நீங்களும் போங்க. ராம் இப்ப வரணும். என் பையன் இப்ப இந்த வீட்டுக்கு வரணும். அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். வருவான், போங்க. மகா, இவன் கண்டிப்பா மகாவை பிளாக்மெயில் பண்றான். என்ன சுபாஷ், அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சா? டேய் துரை, நான் விரட்டுறேனா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். போய் குப்புற படுத்து தூங்கு. ஏய், போட்டேன்னா கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? மகா இவன் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிருக்காங்க. அதனாலதான் இவன் என்ன ஆடினாலும் சகிச்சிட்டு போறா. அப்படியா? ஆமாங்க. இவனை வீட்டை விட்டு துரத்துன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். ஆனா மகா தயங்குறா. ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. அப்படியா சொல்ற? இன்னைக்கு அந்த சீக்ரெட்டை நான் கண்டுபிடிக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு சார் அவங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன சார் தப்பு பண்ணாங்க? ஏங்க, நேத்து என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? கோர்ட்டுக்கு நிக்கும் போது ஆளா போய் கேஸ வாபஸ் வாங்க போறேன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப எப்படி போலீஸ் வந்திருக்காங்க? ஐயோ சீதா, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போலீஸ நான் ஒன்னும் வர சொல்லல. சும்மா போய் சொல்லாதீங்க. என்ன சீதா, நீயே எப்படி சொல்ற? நான் ஒன்னும் போய் சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்கன்னு எனக்கு எதுவுமே ஒண்ணுமே புரியல. சரி சீதா, நீ இங்கே இரு, நான் என்னன்னு பார்த்து வந்துடுறேன். மலரு, நீயாச்சும் கேளு மலரு. என்ன சார் இது? நானும் கேட்டுட்டே இருக்கேன், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதுக்கு வீடு பூந்து 4 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இத பாருங்க, நான் ஒரு லாயர். முதல்ல என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. எல்லாம் காரணமா தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நாங்க என்ன பொழுது போகாம ஒவ்வொரு வீடா போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. யோ, ஏத்துங்க அப்படி. இருங்க சார், எதுக்கு சார் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறீங்க? எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? என்னதான்ப்பா உங்க பிரச்சனை? எதுக்கு இப்படி போய் கேஸ் கொடுத்து டார்ச்சர் பண்றீங்க? நான் ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல சார். இவர் எதுக்கு, எந்த விஷயத்துக்காக கேஸ் கொடுத்திருக்காரு? கேஸ் கொடுத்தது இவர் இல்லமா, இது வேற கேஸ். வேற கேஸா? வேற கேஸா? ஆமாமா,
இது ஒரு கொலை கேஸ். என்ன கொலை கேஸ்? கொலை பண்ணிட்டாங்களா? இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிருக்காங்க. சார் அது வந்து தனிகாச்சலம் கொலை கேஸ்ல அதான் சார். தனிகாச்சலமா? இல்ல அந்த கேஸ் வேற. இப்ப இவங்க ஒரு பில்டரை போட்டு தள்ளியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த அரசு. சார் பில்டர் செத்துட்டாரா? டேய் என்னடா சிவாஜி செத்துட்டாராங்கிற மாதிரி நடிக்கிற? கொலை பண்ணதே நீங்க தானடா. சார் நாங்க என்ன சார் பண்ணோம்? சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். அந்த பில்டர் இறந்துட்டாரு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு தெரியும். டேய் எத்தனை பேரை பார்த்துருப்போம் நாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. சார் இது ஒரு பொய் கேஸ் சார். நீங்க ஏதோ தப்பா பண்ணிடாதீங்க சார். இந்த கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். எங்களை விட்டுருங்க சார். தம்பி இங்க பாரு, மரியாதையா சொல்லும் போதே வந்துடணும். இல்லன்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய வரும். அதான் உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு லாயரை வச்சிருக்கீங்கல்ல, கோர்ட்ல போய் பாத்துக்கிற சொல்லுங்க. இல்ல ஆர்டரை வாங்கிட்டு வந்து ஜாமீன்ல எடுக்க சொல்லுங்க. இப்ப கிளம்புங்க. ஏய் வாங்க போலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாமா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு கேஸ்ல எங்களை சிக்க வச்சுட்டாங்க மாமா. ஹலோ தம்பி, உங்ககிட்ட பேச வந்தவரு வக்கீலுங்கிறனால நீங்க என்ன வேணாலும் பேசக்கூடாது. சார் நிஜமா தான் சார் சொல்றோம். நாங்க இந்த கொலையை பண்ணல சார். நாங்க எதுக்கு சார் இந்த கொலையை பண்ண போறோம்? அதெல்லாம் விசாரணையில கண்டுபிடிப்போம் தம்பி. சார் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். அதான் நீங்க கேஸ் போட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஏப்பா நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை நம்பாம இருந்தேன். இப்போ சரி இவங்கெல்லாம் திருந்திட்டாங்கன்னு நம்ப ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு சிக்கல். உங்க பொண்டாட்டிங்கெல்லாம் நான் தான் உங்களை சிக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறாங்க. அவங்க என்னமோ நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு இப்ப அது பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு முறை எல்லாரும் மனசார சொல்லுங்க, நீங்க எந்த தப்பும் செய்யல. இல்லப்பா நாங்க எதுவும் பண்ணலமாமா. அப்பா சத்தியமா இல்லப்பா. செஞ்சோன்னு சொல்லிடுவோம்ப்பா. அது மட்டும் இல்ல, அவர் எதுக்குப்பா நாங்க கொலை செய்ய போறோம்? அது வேற ஏதோ பிசினஸ் மோட்டிவ் நினைக்கிறேன். ஏற்கனவே பில்டருக்கும் எங்களுக்கும் பழக்கம் இருக்கிறத வச்சு சம்பந்தமே இல்லாம எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்கப்பா அவங்க. மாமா வாழ்க்கையில ஏதேதோ தப்பு செஞ்சிருக்கோம். உங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு மனசு திருந்தி நாங்கெல்லாம் வாழணும்னு நினைக்கிறப்போ இப்படி பொய் கேஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க மாமா. அப்பா எனக்கும் ரொம்ப பயமா இருக்குப்பா. இவங்க போலீஸ் நடக்கிற விதத்தை வச்சு பார்த்தா எங்களை பெருசா ஏதோ பெரிய சிக்கல்ல சிக்க வைக்கிற மாதிரி தெரியுதுப்பா. மாமா நாங்க செஞ்ச தப்பால நீங்க தண்டனை அனுபவிச்சீங்க. அது எவ்வளவு பெரிய மனவேதனைன்னு இப்ப எங்களுக்கு புரியுது மாமா. மாமா இப்போ எனக்கு ஒண்ணு தோணுது மாமா. வேணும்னா நாங்க செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா இந்த கொலைக்கேசை ஏத்துக்கிட்டு நாங்க வேணா ஜெயிலுக்கு போறோம் மாமா. அப்பதான் அந்த வலி வேதனை எங்க 4 பேருக்கும் புரியும். ஆமாப்பா, நானும் இதைத்தான் சொல்றேன். நாங்க ஒத்துக்கிட்டு உள்ள போறோம்ப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்லை. டே ரவி, நீ என்னடா சொல்ற? ஓகேண்ணே, அந்த கொலையை யாரு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. நாம செஞ்ச தப்புக்கு இந்த கொலையை நாம ஏத்துக்கிறதா நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனை. செஞ்ச தப்பை ஏத்துக்காதவங்க இப்போ செய்யாத தப்ப மனசு வந்து ஏத்துக்கிறீங்க. இதை என்னன்னு சொல்றது? அண்ணா வேண்டாம்ப்பா. எப்போ இந்த லெவலுக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கு பிறகு நான் உங்களை கைவிட்டுற மாட்டேன். செய்யாத தப்புக்கு உங்களை தண்டனை அனுபவிக்க விட மாட்டேன். அந்த கொலையை யாரு செஞ்சாங்கன்னு
உண்மையான குற்றவாளிய நான் கண்டுபிடிக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் வெளியே கொண்டு வர்றேன். தைரியமா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க எல்லாரும் முன்னாடி ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் எடுத்து படிச்சு பாருங்க. அதுல நம்ம இன்ஸ்டிடியூட்ல நாங்க புதுசா கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த காலேஜில் இருக்கிற ரூல்ஸ்ல நாங்க நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க சொல்லுங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா தாராளமா எங்க கிட்ட சொல்லலாம். அதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா திருத்திப்போம். உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எப்படி? என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லுங்க. சார், இதுல இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே இது வரைக்கும் இன்ஸ்டிடியூட் எப்படி நடந்ததோ அதுக்கு நேர்மாறா இருக்கு சார். ஃபீஸ்லாம் கண்ணா பின்னான்னு ஏத்திருக்கீங்க சார். நம்ம இன்ஸ்டிடியூட்ல டொனேஷன் வாங்குற பழக்கமே இல்ல சார். ஆனா நீங்க டொனேஷன் வாங்கணும்னு போட்டிருக்கீங்க சார். உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டா எப்படி? மேடம், கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸே ரொம்ப கம்மி தான். அது பத்தலன்னு தான் நிறைய காலேஜ்ல டொனேஷனே வாங்குறாங்க. ஆனா நீங்க அந்த ஃபீஸ்லயே 10% குறைக்கிறதா போட்டிருக்கீங்க. கவர்மெண்ட் அலாட் பண்ற ஃப்ரீ சீட்டை விட மேடம் எப்பவுமே கொஞ்சம் அதிகமான சீட்டை ஏழை பசங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஸ்கீமையே நீக்கிறதா போட்டிருக்கீங்களே சார். அதான் கவர்மெண்ட் அலாட் பண்ற சீட் எல்லாம் கொடுக்கறோம்ல, அப்புறம் என்ன? இல்ல மேடம், அது இத்தனை வருஷம் அவங்க என்ன வேணா ரூல்ஸ் வச்சிருக்கலாம். இனி இதுதான் ரூல்ஸ். இன்னைக்கு எஜுகேஷன் தான் பெரிய பிசினஸா இருக்கு. அத ஃப்ரீயா கொடுத்து நஷ்டத்துல எங்களால இன்ஸ்டிடியூட் நடத்த முடியாது. வழக்கமா கவர்மெண்ட் அலாட் பண்ற ஃப்ரீ சீட்டை விட வேதா மேடம் 10% அதிகமா ஏழை பசங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதை நீங்க 20% மாத்திருக்கீங்க. இப்படியெல்லாம் நடத்தினா மட்டும்தான் அடுத்த தலைமுறை வரைக்கும் நம்ம இன்ஸ்டிடியூஷன் நிலையா இருக்கும். இல்லனா சீக்கிரமே நஷ்டத்துல மூட வேண்டியதா. ஸ்டாஃப்ஸோட சேலரியும் அதிகமாக்கிருக்கீங்க. எல்லாமே நல்ல விஷயம் தானே? இல்ல மேடம், இப்படிலாம் காலேஜ் நடத்தினா அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை வந்து முடிஞ்சிடும். ரொம்ப நாளைக்கு உங்களால இன்ஸ்டிடியூஷன் நடத்த முடியாது. சார், நாம மளிகை கடை நடத்தல லாப நஷ்டம் பாக்குறதுக்கு. படிப்பு சொல்லி கொடுக்கறோம், அத வியாபாரமா பார்க்க கூடாது. இதனால என்ன பாதிப்பு வரும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு லாபம் வேண்டாம் சார், நஷ்டம் வராம இருந்தா மட்டும் போதும். இது எங்களோட இன்ஸ்டிடியூட். இது எப்படி நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை விட மத்தவங்களுக்கு அக்கறை இருந்துட முடியுமா? இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாம் மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.